நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்து யார் பாட போறாங்க? ஜீவிதாக்கா. ஸ்டார்ட். மாலதி நான் ஸ்டார்ட். ப்ளீஸ் ஜீவிதா பாடுங்க. நான் பாடினல, நீங்களும் பாடுங்க. ரொம்ப அழகா பாடினீங்க. இந்த பாட்டை நீங்க கண்டிப்பா எனக்காக இல்ல, மாலதிக்காக தானே பாடினீங்க? நானா பாடு. ஆமா நானா நீ பாடு. பாடு. யோசிக்காத பாடு. ஞாபகத்துக்கு வராதே. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம். முத்தி என் முத்தாரமே, சபையேறும் பாடல் நீ பாடம்மா, நீ பாடம்மா. பூந்தேரிலே நீ ஆடவே உண்டான அன்பே ஒரு ராஜாங்கம். ராஜாங்கமே ஆனந்தமே, நம் வீடு இங்கே ஒரு சங்கீதம். என்ன விஷயம் மதன்? இன்னைக்கு கிளினிக்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட. உன் உடம்புக்கு ஒன்றும் இல்லையே. இங்க பாரு மதன், தியாகம் பண்ண மனசு ஒத்துக்கலைன்னா அந்த தியாகம் பண்ணி எந்த புண்ணியமும் இல்லை. உன் உணர்வுகளை நீ உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டீன்னா அதுவும் ஆரோக்கியத்துக்கும் மனசுக்கும் நல்லதில்லை. நீ நிம்மதியாகவும் இருக்க முடியாது. உன் காதலை வெளிப்படுத்துறது தான் நல்லது. ஆனா இந்த நேரத்தில் ஜீவிதா கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை பத்தி நீ எப்பவும் கவலைப்படாத மதன். கடவுள்கிட்ட விட்டுடு. நீ நம்பிக்கையோட முழு மனசோட முயற்சி பண்ணு. அப்புறம் இங்க பாரு மதன், ஒரு விஷயத்தை எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்க. காதல்ங்கிறது பாவச்செயல் இல்லை. உன் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லிடு. சொல்லு.
அவ எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. அத்தனை காதலர்களும் நீ சொல்ற மாதிரி சொன்னா அப்புறம் உலகத்துல காதல்ங்கிறது இல்லாம போயிடும் மதன். காதல் என்னமோ இருக்கு, ஆனா நான் ஜீவிதாவோட சந்தோஷத்தை பத்தி நினைச்சதான் கவலைப்படுறேன். என்னங்க ஆச்சு? என்னங்க ஆச்சு? என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ ரிப்பேர்னு நினைக்கிறேன். ஜீவிதா, கூப்பிட்டீங்களா பாட்டி? இங்க பாரு. என்னது? என்ன இது? இந்த டாக்டர் பையன் உனக்கு எதுக்காக போன் பண்றான்? உண்மையை சொல்லு. உங்க 2 பேருக்குள்ள பழக்கம் இருக்கா? பாட்டி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு அவனுக்கு தெரியும் இல்லையா? அப்புறம் எதுக்காக போன் பண்றான்? இது வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும்? ஒருவேளை இதை வினை பார்த்திருந்தா என்ன நினைப்பாரு? அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன சொல்லுங்க. வழியில ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கா? கொஞ்சம் தூரத்துல இருக்கு. எங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. பிரச்சனை இல்ல, மெக்கானிக் கிடைப்பா. என்ன அங்க விட்டுறீங்களா? எவ்வளவு தூரம் போகணும்? இங்க இருந்து 10-15 கிலோமீட்டர்ல கடை இருக்கு. என் கூட வாங்கல, கொண்டு போய் விட்டுறேன். சரி, என்ன அங்க விட்டுருங்க. தாராளமா. பஸ்ல தான் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகல. ஒருவேளை விஸ்வா கூட தனியா போய் ஏதாவது வம்பெடுத்தா ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு பார்க்கலாம். நானும் வரேன். நீ எங்க வர? சரி வா. சாப்பிடுங்க. ஏற முடியலையா? நல்லா இருக்கா? பாத்து. அண்ணா வண்டி எடுங்க, போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பாரு ஜீவிதா, அப்படி உங்களுக்குள்ள ஏதாவது பழக்கம் இருந்தா மறைக்காம என்கிட்ட சொல்லிடு. பாட்டி நான் உண்மையாதான் சொல்றேன். எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல. இந்த குடும்ப மானத்தை பத்தி உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவு எனக்கும் இருக்கு பாட்டி. எப்ப இந்த சம்பந்தம் முடிவானதோ அப்பத்துல இருந்து நான் டாக்டர் மதனை பாக்குறதோ இல்ல பேசுறதோ எதுவுமே. பாரு, நல்லா பாரு. திரும்பவும் போன் பண்றான். என்ன இத போய் முதல்ல அந்த நம்பரை டெலீட் பண்ணு. இன்னொரு தடவை அவன் போன் பண்ணானா அவன் கிட்ட உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடு. அவன் மறுபடியும் உனக்கு போன் பண்ணானா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சுதா இல்லையா? நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். அப்படியா? சரி, அப்படின்னா இன்னில இருந்து நீங்களும் என்ன பேர் சொல்லி கூப்பிடாதீங்க, மேடம்னு கூப்பிடுங்க. அட, ஏன் உங்க முகம் இஞ்சி தின குரங்கு மாதிரி ஆயிடுச்சு? பஸ்ல ஜாலியா தானே இருந்தீங்க. என் பிளான் என்னன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா உன் நெஞ்சே வெடிச்சிடும். இனிமேதான் என் சுயரூபத்தையே நீ பார்க்க போற. இஞ்சி தின்ன குரங்கா? யாரு நானா? உங்க மூஞ்சி இதுக்கு முன்னாடி கண்ணாடியில பாத்திருக்கீங்களா? நான் என் மூஞ்சிய கண்ணாடியில பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ தான் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். மேக்கப் கேவலமா போட்டிருக்க. இவ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்படியெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்கிறேன். வாங்க வாங்க, இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இங்க நிக்கிறேன், என்ன ஒரு போட்டோ எடுங்க. இப்படி இப்படி அப்புறம் இங்க இப்படி உட்காரு. பிரேமா, மாலதி எங்க? மாலதி அந்த ஆடுங்க போன வண்டியிலேயே போயிட்டா. அவ கூட விஸ்வா தம்பியும் போயிருக்காரு. என்னது? உன் தங்கச்சிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா?
நான் எவ்வளவு தூரம் சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டாளா அவ? புரிஞ்சுக்கலையே. நீயே பார்த்தல பஸ்ஸுக்குள்ள அந்த பசங்க முன்னாடி எப்படி எல்லாம் கூத்தடிச்சான்னு. ஆனா இப்போ அவன் கூட தனியா போயிருக்கா. அந்த பையன் கூட போகணும்னு அவசியம் என்ன இருக்கு? என்ன பிரச்சனை பண்ண போறாலும் தெரியல. இவங்கள விடு, பரவாயில்ல. அந்த வீட்ல போய் பெரியவங்க முன்னாடி இந்த மாதிரி கூத்தடிச்சானா அவங்க நம்மள என்ன நினைப்பாங்க? நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? உங்க 2 பேரையும் இப்படித்தான் நான் வளர்த்தனா? பாட்டி நான் வேணா பேசி பார்க்க. வாய மூடு. அவளை அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்காது. சரி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவளை தடுத்து நிறுத்த வேண்டியதானே? அம்மா, சின்ன பொண்ணு தானே. வாய மூடு. அவளா போனா நான் என்ன பேசாத. அட நீங்களும் எங்கள மாதிரியே தான் இருக்கீங்க. நானும் என் ஒய்ஃப் லவ் மேரேஜ் தான். ஆனா இப்ப பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை சச்சரவு தான். காதல்னா அதுல கண்டிப்பா மோதல் இருக்கதான் செய்யும். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஆனா இந்த காதலுக்கு இதெல்லாம் வெறும் படங்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியும். காதல் வலியை தானே கொடுக்கும். ஒன்னும் கவலைப்படாத தம்பி, வாழ்க்கையில இது சகஜம்தான். ஐயோ கடவுளே, இந்த இருமறிய உயிரை வாங்குதே. யாரு? வணக்கங்க. நான் முன்னாடி வந்து பேசுப்பா. வணக்கம். யார் நீ? என் பேர் மதன். மதனா? ஆமா. டாக்டர் தானே? ஆ. எழுதுரு. நீ தானே ஜீவிதா கல்யாணத்தை நிறுத்த பாக்குறது? எதுவா இருந்தாலும் என் கிட்ட பேசு, ஜீவிதா கிட்ட பேசாத. போதும் ஒரு நிமிஷம். என்னாச்சு? வாங்க வாங்க, உங்களுக்கு வெளியே போற வழியை கட்டுறேன். வாங்க. அக்கா இங்க இல்ல, ஊருக்கு போயிருக்கா. ஏ தாமு, இதெல்லாம் போய் ஏன்டா அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்க? பாட்டி, நான் சொல்றது. நான் பாட்டி கிடையாது, பெரிய பாட்டி. அவன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூட மசூரிக்கு போயிருக்கா. பாத்தீங்களா, என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. வாய மூடு. பிரேமா, என்ன பாக்குற? வா உள்ள. என்னங்க நீங்க பாத்தீங்களா? விஸ்வா தம்பியோட பர்ஸ்ல வெறும் 1000 ரூபாய் நோட்டா தான் இருக்கு. இப்படி கண்டதெல்லாம் பாக்குறத விட்டுட்டு ஒழுங்கா பஸ் உள்ள போய் உட்கார். கீழே விழ போற. பாத்து. நீயாவது அவளுக்கு புரியவை. வாங்க, பஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 minutes வேணே. இருங்க, நான் எடுத்து தரேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க இந்த மாதிரி பண்ணா எனக்கு தான் பாவம் வரும். ஆனா பெரியவங்களுக்கு செய்யறது புண்ணியம் தானே பாட்டி. ரொம்ப நன்றி. நன்றி சொல்லி என்ன பிரிக்காதீங்க. நானும் உங்க பேரை மாதிரி தானே. மலத்தி, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ பண்ண காரியத்தினால பாட்டி எவ்வளவு கோவப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? நீ விஸ்வா கூட ஏன் இவ்வளவு நெருங்கி பழகுற? முதல்ல அதை சொல்லு. நீ பண்ண காரியத்தினால பாட்டி கிட்ட நான் எவ்வளவு திட்டு வாங்கினேன் தெரியுமா? உனக்கு யாரை பத்தியுமே கவலை இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ என்ன உண்மையாவே நேசிக்கிறவளா இருந்தா தயவு செஞ்சு இந்த காரியத்தை இதோட விட்டுரு. நான் இதெல்லாம் எனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சியாக்கா? ஏன்னு உனக்கு தெரியாதா? மெதுவா. நான் அப்படி என்னதான் பண்ணிட்டேன்? நீ என்ன பண்ணிருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். மலதி, இப்பதான் எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிருக்கு. நீ ஏன் மறுபடியும் ஆரம்பிக்கிற? வா போலாம். இங்கதான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவது என் பிளான் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம்.
என்னாச்சு? யார் ஃபோனில்? அது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் ஃபோனில்? அது என்னோட ஃப்ரெண்டு. ஓ, இந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த ஊருக்கு வந்தால் உண்மையாகவே என் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். சிட்டி லைஃப் எப்பவுமே பரபரப்பாக தான் இருக்கும். இந்த ஊரை பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா, நானும் விஸ்வாவும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். டைம் கிடைக்கும் போது தாத்தா எங்களை இங்கே ஃபேமிலியோட கூப்பிட்டு வருவார். உங்க தாத்தா ஏன் உங்களோட வரல? தாத்தா சண்டிகர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கேயே வந்துடுவார். இந்த வாட்டி ஃபேமிலியோட வெக்கேஷன் உண்மையாகவே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னா எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு புது சொந்தம் வரப்போகுது. எங்கள் குடும்பம் இந்த நிலமையில் இருக்குன்னா அதுக்கு நிச்சயமாக எங்கள் தாத்தா தான் காரணம். தாத்தா சண்டிகர் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தார். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் இப்போ லாயர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் தாத்தாவை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நான் லா படிச்சிருக்கேன். உண்மையை சொல்லணுன்னா நாங்கள் அவரளவுக்கு ஜீனியஸ் இல்லை. அங்கே மேலே மலை மேலே பார்த்தீங்களா, அதுதான் எங்கள் வீடு. என்ன அங்க இருக்க அந்த வீடா? எவ்வளவு பெருசு! பார்க்க 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருக்கு. வணக்கம் அத்தை, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வணக்கம்மா. சித்தி அம்மா. அம்மா இவங்க ஜீவிதாவோட பாட்டி. பாட்டி இவங்க அம்மா. டிராவல் ஒன்றும் சிரமமா இல்லையே? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். நீங்க வினயோட அத்தையை முன்னாடியே மீட் பண்ணிருக்கீங்களா? இவங்க வினயோட சித்தி காஞ்சனா. அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஜர்னி நல்லா இருந்ததுல? அதாவது வரும்போது கஷ்டம் ஒண்ணும் இல்லல? ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, டயர்டா இருக்கும், பசி வேற எடுக்கும். அப்படி பசிச்சதுன்னா சொல்லுங்க, எங்க அண்ணி ரொம்பவே சூப்பரா சமைப்பாங்க. ஐயோ சித்தி, போதும் போதும், அவங்க அப்படிதான். அது இருக்கட்டும் தம்பி, சேம் டு சேம். நீங்க என்ன மாதிரி கலரா பேசுறீங்க. என்ன மாதிரியே பேசுறாங்கல்ல? அப்புறம் என் பேரு பிரேமா மோகன். ஐயோ இங்க வாங்க, இவர்தான் என் வீட்டுக்காரர். பார்க்க அழகா இருக்கார்ல? அப்புறம் அம்மா இவங்க தான் ஜீவிதா. ரொம்ப அழகா இருக்கு. இருக்கட்டுமா? பாருமா, பெரியவங்க கால விழறது மட்டும் இல்ல, அவங்க மனசுலயும் இடம் பிடிக்கணும். நீ அப்படி நடந்துப்பேன்னு எதிர்பார்க்கிறேன். அம்மா அம்மா, நீங்க அண்ணன் கட்டிக்க போற பொண்ணை பார்த்துட்டீங்க, ஆனா அவங்க தங்கச்சி இன்னும் பார்க்கலையே. சூறாவளி காற்று மிஸ் மாலதி. கரெக்ட். மிஸ் மாலதி, உன்னை பத்தியும் தெரியும். விஸ்வா வரவழியில உன்னை ரொம்ப தொல்லை பண்ணிருப்பான்ல? சூறாவளி யாராவது சீண்ட முடியுமா? வாய மூடு. இவங்க நம்ம வீட்டு விருந்தாளிங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. பட் ஐம் சாரி, விஸ்வா உங்கள மாதிரி இல்ல. விஸ்வா,